அம்மனின் அருளாசியினை பெற்று பெறுவேன் என்ற அந்த ஒரே நோக்கோடு 1000 ரூபாய் பணத்தினை செலுத்தி பாலுடைய மொத்த பெறுமதியை 33,600 ரூபாயாக உயர்த்தியுள்ளார். தற்போது பாலையுடைய மொத்த பெறுமதியோ 33,600 ரூபாய்கள். பாலைக்கு சொந்த உரிமையை பாராட்டிக் கொண்டிருக்கின்றார். மகளூரை பிறப்பிடமாகவும் தற்போது கனடா நாட்டிலே தொழில் புரிந்து கொண்டிருக்கின்ற அன்பு தந்தை சத்தியசீலன் அவர்கள், சத்தியசீலனின் மக்களாகிய குகாஞ்சலி, நேமிதா என்போர் தனது அன்பு அப்பா எந்தவித நோயுடையமின்றி சகல கலைகளும் வளங்களும் பெற்று பல்லாண்டு காலம் வாழ வேண்டும். இதற்கு மகளூர் முனைப்பதியிலே வீட்டிலிருந்து வேண்டுவோர்க்கு வேண்டும் வரங்களை அருள்மலையாக பொழிகின்ற அந்த முத்துமாரி அம்பாள் வேக்காட்டு மாரியம்பாள் அருள் பாலிக்க வேண்டும் என்ற அந்த ஒரே நோக்கோடு 1000 ரூபாய் இதனை செலுத்த பாலுடைய மொத்த பெறுமதியோ 33,600 ரூபாய்களாக உயர்கின்றது. தற்போதைய பாலுடைய மொத்த பெறுமதியோ 33,600 ரூபாய்கள். பாலைக்கு சொந்த உரிமையை பாராட்டிக் கொண்டிருக்கின்றார். பாகலூரை பிறப்பிடமாகவும் தற்போது கனடா நாட்டிலே தொழில் புரிகின்ற தனது அன்பு அப்பா சத்தியசீலனின் மக்களாகிய குகாஞ்சலி, நேமிடா என்போர் தனது அப்பா எந்தவித நோயுடையமின்றி சகல கலைகளும் வளங்களும் பெற்று பல்லாண்டு காலம் வாழ வேண்டும். இதற்கு மகளூர் முனைப்பதியிலே வீட்டிலிருந்து வேண்டுவோர்க்கு வேண்டும் வரங்களை அருள் மலையாக பொழிகின்ற அந்த முத்துமாரியம்பால் அருள்பாலிக்கப்படும் என்ற அந்த ஒரே நோக்கோடு 1000 ரூபாயினை செலுத்த பாலுடைய மொத்த பெறுமதியோ 33,600 ரூபாய்கள் உயர்கின்றது. இன்னும் சில மணித்தியாலங்களிலே இந்த பொற்புடை தாம்பாளத்திலே வீட்டிருக்கின்ற பாலையினை பெறுகின்ற மெய்யடியா யார் என்பதை நாம் அறிந்து கொள்ளலாம். எனவே இந்த பொற்புடை பாலையினை பெற்று அம்மனின் பாதார விந்தங்களிலே சாத்தி இந்த அற்புத நிகழ்வு இன்னும் ஒரு சில மணித்தியாலங்களிலே இடம்பெறும். எனவே அந்த அன்பர் யார் என்று நாம் தற்பொழுது பாலைக்கு நானே பெற்று அந்த பாலையினை சாத்துவேன் என
மௌலூரை பிறப்பிடமாகவும் தற்போது கனடாவில் தொழில் புரிந்து கொண்டிருக்கின்ற அன்பு தந்தை சத்யசீலன் அவர்களின் ஞாபகமாக தனது பிள்ளைகள் குகாஞ்சலி, நேமிதா போன்றோர் இந்த பாலையினை பெற்று தனது தந்தைக்கு அம்மனின் அருளாசியல் கிடைக்க வேண்டும் என நாங்களே இந்த பாலையினை பெற்று சாத்துவோம் என கங்கணம் கட்டிக் கொண்டிருக்கின்ற இந்த வேளையிலே சென்ற வருடம் இந்த பாலையினை பெறுகின்ற வாய்ப்புகள் இருந்தும் அதனை பெற முடியாமல் சென்ற சேனத்துறை சேர்ந்த தொகுநாயகம் தமைந்தி தம்பதியினரும் இந்த பாலையினை நாங்களே பெற்று அம்மனின் அருளாசியினை பெற்று பெறுவோம் என கங்கணம் கட்டிக் கொண்டிருக்கின்ற இந்த வேளையிலே இன்னும் பலர் இந்த பாலையினை பெறுவதற்கான தங்களது எத்தனைப்புகளை மேற்கொண்டிருக்கின்றார்கள். எனவே அன்பார்ந்த பக்தமையடியார்களே, இந்த பாலையினை பெறுகின்ற அன்பர்கள் இன்னும் சில நிமிடங்களிலே பாலை விற்பனை நிலையத்துக்கு வருகை தந்து இந்த பாலையினை பெற்று அம்மனின் பாதார விந்தங்களிலே சாத்துவதற்கான இந்த அற்புதமான நிகழ்வை காண தவறாதீர்கள். அருள்மிகு ஸ்ரீ முத்துமாரியம்மன் தேவஸ்தான வருடாந்த அலங்கார உற்சவ பெருவிழாவின் இறுதி நிகழ்வு தற்பொழுது அன்னையவளின் சன்னிதானத்திலே தீ மிதிக்கின்ற அந்த சிறப்பு நிகழ்வு இடம்பெற ஒரு சில நிமிடங்களின் பின் இந்த நிகழ்வானது மிக சிறப்பான முறையிலே இடம்பெறும் என்பதனை தங்களின் மேலான கவனத்துக்கு அறிய தருகின்றோம். இந்த வேளையிலே அனைத்து பக்த கோடி பெருமக்களும் அமைதியான முறையிலே இருந்து இந்த தீவிரிப்பு மையத்தை கலந்து சிறப்பிக்குமாறு உங்களை அன்பாக வேண்டியிருக்கின்றார்கள் ஆலய பரிவான சபையினர். தன்னுடைய பாதார விந்தங்களை நடக்கின்ற காட்சி மிகவும் அற்புதமானது. அதனைத் தொடர்ந்து எமது பக்த கோடி பெருமக்கள் பக்தி பூர்வமாக உணர்வுபூர்வமாக
மன நிறைவோடு தாங்கள் வேண்டிய கர்மங்களை நிறைவேற வேண்டும் என்ற ஒரே நோக்கோடு இந்த தீதனிலே தன்னுடைய பாதங்களை பதிக்க இருக்கின்றார்கள். உலகிலே வேறு எந்த சமயங்களிலும் இவ்வாறான பக்தி பூர்வமான தீமிரிக்கின்ற சிறப்பு நிகழ்வு உலகத்திலே எங்குமே இல்லை. எமது இந்து சமயத்திலே மாத்திரம் இவ்வாறான பக்தி பூர்வமான கருணை கூண்டம் கொண்ட இந்த நிகழ்வு இருக்கின்றன. எனவே எமது பயபக்தியோடு இறைவனை மெய்யுருக மனதில் நினைத்து கொண்டு இறைவன் அம்மாளின் கருணையோடு அம்மாளை தியானம் செய்து கொண்டு அம்மாளின் கருணையோடு அம்மாளின் ஆசீர்வாதத்தோடு குருமார்களின் ஆசீர்வாதத்தோடு பல கோடி பக்த கோடி பெருமக்களின் ஆசீர்வாதத்தோடு இந்த தீயிலே அனைத்து பக்த கோடி பெருமக்களும் தங்களுடைய பாதார பிந்தங்களை தாங்கள் வேண்டிய கர்மங்களை நிறைவேற்றுவதற்காக இந்த பாதார பிந்தங்களை இந்த தீயிலே தீ மிதித்து தங்களுடைய பாதார பிந்தங்களை இந்த தீயிலே மிதிக்க இருக்கின்றார்கள். அவ்வாறான பக்தி பூர்வமான நிகழ்வு இன்னும் ஒரு சில நிமிடங்களின் மின் எமது சன்னிதானத்திலே மிகவும் சிறப்பான முறையிலே இடம்பெற இருக்கின்றன. இதற்குரிய பூர்வாங்க வேலைதனை எமது முத்துமாரியம்பாள் ஆலய குருமார்கள் மிகவும் சிறப்பான முறையிலே முன்னெடுத்துக் கொண்டிருக்கின்றார்கள். அவர்களுக்கு உதவி ஒத்தாசிகளை வழங்குமாறு அன்பாக வேண்டுகின்றோம். தீமிதிப்பு இடம்பெறுகின்ற அந்த நேரத்திலே ஏனைய பக்த கோடி பெருமக்கள் தயவு செய்து அமைதியாக இருந்து இந்த தீமிதிப்பு மையத்தினை கண்டு சிறப்பிக்குமாறு அன்பாக வேண்டுகின்றோம். நீங்கள் கடந்த காலங்களிலே இவ்வாறான நிகழ்வுகளே எங்களுக்கு வழங்கிய ஒத்தாசிகளுக்கு நன்றிகளை தெரிவித்துக் கொண்டுள்ளோம். அதே போன்று இவ்வாண்டும் தங்களான ஒத்தாசிகளை வழங்கி எமது அன்னையாவளின் இறுதி நிகழ்வான அந்த தீவிரிப்பு மையத்தை சிறப்பாக மேற்கொள்வதற்கு எமதுக்கு உதவி ஒத்தாசிகளை வழங்குமாறு அன்பாக வேண்டி நிற்கின்றோம். தீமிதிப்பு இடம்பெறுகின்ற வேளையிலே தங்களுடைய சின்ன சிறார்களை தங்களுடைய பாதுகாப்பில் வைத்துக் கொள்ளுமாறும் அன்பாக வேண்டி நிற்கின்றார்கள் ஆலய பரிவான சபையினர். ஆமாம், இந்த தீவிரிப்பு வைபவமானது எமது கலை கலாச்சார பண்பாட்டுகளுக்கு முக்கியத்துவம் கொடுப்பதோடு ஒரு வேண்டுதல் வழிபாடாகவும் இருக்கின்றது. இந்த வேண்டுதல் வழிபாடானது வேறு எந்த சமயங்களிலும் இவ்வாறான அக்கினியில் தங்களது காலை பாதங்களை பதிக்கின்ற செயற்பாடுகள் இருக்க முடியாது என்பதனை நாங்கள் இந்த நேரத்திலே அன்போடு இருக்க முடியாது. எனவே எமது சமயத்தினுடைய எமது பக்தி பூர்வமான உணர்வு பூர்வமான இந்த நிகழ்வுதான் இந்த தீவிரிப்பு வைபவம் என்பதை நாங்கள் அன்பாக அழைக்கின்றோம். இடம்பெற்றுக் கொண்டிருப்பது எமது வருடாந்த அலங்கார உற்சவ பெருவிழாவின் சிறப்பு நிகழ்வுகளும் பயபக்தியோடு இடம்பெறுகின்ற அந்த அற்புதமான நிகழ்வுதான் தீமிதிப்பு வைபவம். இந்த சிறப்பு நிகழ்வுதான் பயபக்தியோடு எமது மனதை ஒருநிலைப்படுத்தி இறை சிந்தனையோடு இறைவனின் மேலான ஆசியோடு குருமார்களின் ஆசியோடு பல கோடி 10 கோடி பெருமக்களின் ஆசியோடு தங்களுடைய பாதார வில்லங்களிலே தீவிரில் பதிக்கின்ற சிறப்பு நிகழ்வு ஒன்று சில நிமிடங்களிலே எமது அன்னையோடைய சன்னிதானத்திலே இடம்பெற உள்ளது என்பதை தங்களின் மேலான கவனத்திற்கு அறிய பெறுகின்றோம்.
இந்த நிகழ்வில் அனைத்து பக்தோடி பெருமக்களும் கலந்து சிறப்பிக்குமாறும் அன்பாக வேண்டியிருக்கின்றோம். தொடர்ச்சியாக பாடகின்ற நிகழும் மௌனமுனையை பிறப்பிடமாகவும் தற்போது மௌனரை பிறப்பிடமாக தற்போது கத்தாரில் தொழில்புரியும் அன்பு அப்பா சத்தியசீலன் என்பவர் இதய நோய் நொடியிலிருந்து சகல வளங்களும் பெற்று வீடு வந்து சேர வேண்டும். அதற்கு மகளுமுறை பதவியிலே வீட்டிலிருந்து வேண்டுவோருக்கு வேண்டுமருள் அள்ளி வழங்கிக் கொண்டிருக்கின்ற எமது வலம்புரி பிள்ளையார் ஆலய பிள்ளையாரும் எமது 1000 பிள்ளையாரின் கருணையும் கிடைக்க வேண்டும் என்று அன்பு மக்களான குகாஞ்சலி தேமிதா என்பவர்கள் ஒரே தடவையில் 1000 ரூபாய் சேர்ந்த பாலையின் மொத்த பெறுமதியோ 33,600 ரூபாய்கள். ஆமாம், பாலையின் மொத்த பெறுமதியோ 33,600 ரூபாய்கள். அவர்கள் செலுத்தியது 1000 ரூபாய். மௌனரை பிறப்பிடமாகவும் தற்போது கட்டார் நாளில் தொழில் புரியும் அன்பு அப்பா சத்தீசன் அவர்கள் எதுவித நோய் நொடியுமின்றி சகல செல்வங்களும் பெற்று வீடு வந்து சேர வேண்டும். அதற்கு எல்லாம் வல்ல பலமுறை விநாயகப் பெருமான் அருள் கடாட்சம் அத்தோடு மன்னிக்கவும் மாவீர பிறப்பிடமாக தற்போது அன்பு அப்பா சத்தீசன் அவர்கள் எதுவித நோய் நொடியுமின்றி வீடு வந்து சேர வேண்டும். அதற்கு எல்லாம் வல்ல பலம்பரி பிள்ளையார் மற்றும் மகமாரியின் அருள் கடாட்சம் கிடைக்க வேண்டும் என்று அன்பு மக்களான குகாஞ்சலி தேவிதா என்பவர்கள் ஒரே தடவையில் 1000 ரூபாயை செலுத்த பாலை மொத்த பெறுமதியோ 33,600 ரூபாய்கள். பாலைக்கு சொந்த உரிமையும் பாராட்டிக் கொண்டிருப்பவர்கள் மௌனரை பிறப்பிடமாகவும் தற்போது கனடாவில் தொழில் புரியும் அன்பு அப்பா சத்தீசன் அவர்கள் எவ்வித நோய் நொடியுமின்றி சகல செல்வங்களையும் பெற்று வீடு வந்து சேர வேண்டும் என்று தன்னுடைய அன்பு மகள்மார்களான குகாஞ்சலி தேவிதா என்பவர் உதவியில் 1000 ரூபாய் செலுத்த மாலை மிக பெறுமதியோ 33,600 ரூபாய்கள். அழைப்பு அறிவித்தோடு சம்பந்தப்பட்ட கவனத்துக்கு திலகநாதன் என்பவர் உடனடியாக வாழை இடம்பெறும் இடத்துக்கு சமந்திருமாறு அன்பாக வேண்டுகிறோம்.
தற்பொழுது இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்ற இந்த சிறப்பு நிகழ்வுகளில் ஒன்றான தீவிதிப்பு வைபவமும் இன்னும் சொற்ப நேரங்களிலே இடம்பெற காத்திருக்கின்றது. எனவே அன்பார்ந்த பக்த மெய்யடியார்களே, இந்த தீவிதிப்பு நிகழ்வானது இனிதே சிறப்பாக நடைபெறுவதற்கு உங்களின் ஒத்துழைப்பினை ஒத்தாசினை வேண்டி நிற்கின்றார்கள் மௌலமுனை பலம்புரி பிள்ளையார் முத்துமாரியம்பாள் ஆலயத்தினுடைய பரிபாலன சபையினர். அந்த வகையிலே பாலை விற்பனை நிகழ்ச்சியிலே இறுதியாக இணைந்து கொள்கின்றார் சேனத்துறையை சேர்ந்த தொப்பநாயகம் தமைந்தி தம்பதியினரின் பேரப்பிள்ளைகளான துவனேஷ் கனியாஸ்ரீ. இருவரும் எந்தவித நோயினுடையுமின்றி சகல கலைகளும் பலங்களும் பெற்று பல்லாண்டு காலம் வாழ வேண்டும். இதற்கு மகளூர் முனைப்பதியிலே வீட்டிலிருந்து வேண்டுவோருக்கு வேண்டும் வரங்களை அருள்மலையாக பொழிகின்ற முத்துமாரியம்பாளும் பலம்புரி பிள்ளையாரும் அருள் பாலிக்க வேண்டும் என்ற அந்த ஒரே நோக்கோடு 500 ரூபாய் தனி செலுத்த பானையுடைய மொத்த பெறுமதியோ 34,100 ரூபாய்கள் உயர்கின்றது. தற்போதைய பானையுடைய மொத்த பெறுமதியோ 34,100 ரூபாய்கள். பாலைக்கு சொந்த உரிமையை பாராட்டிக் கொண்டிருக்கின்றார் சேனத்துறையை சேர்ந்த தொபநாயகம் தமைதி தம்பதியினரின் பேரப்பிள்ளைகளான துவனேஷ் கனியாஸ்ரீ என்போர் எந்தவித நோயுடையுமின்றி சகல கலைகளும் பலங்களும் பெற்று பல்லாண்டு காலம் வாழ வேண்டும். இதற்கு மகளூர் முனைப்பதியிலே வீட்டிலிருந்து வேண்டுவோருக்கு வேண்டும் பெறங்களை அருள்மலையாக பொழிகின்ற முத்துமாரியம்பாள் அருள் பாலிக்க வேண்டும் என்ற அந்த ஒரே நோக்கோடு 500 ரூபாய் தனி செலுத்த பாலுடைய மொத்த பருவதி 34,100 ரூபாய்கள் இருக்கின்றது. لا ما شاء لا மாத்துங்கப்பா ரைட்டாங்க. ஐயா ஐயா वीडियो है लाइव हो
பாதி பாதி வாயில சிவாமையா அதை ஒன்று தட்டி வேற கொஞ்சம் தட்டிடுவேன் லைவ் போகும் அனைவரின் வருடாந்த உற்சவத்தின் இறுதி நிகழ்வான தீமிதிப்பு வைபவம் சிறப்பான முறையிலே பயபக்தியோடு பயபக்தி உணர்வோடு சிறப்பான முறையிலே அன்னையவரின் சன்னிதானத்திலே தற்பொழுது இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றன. எனவே அனைத்து பக்தவழி பெருமக்களும் எமது அன்னையவரை மனதில் நிறுத்தி பயபக்தியோடு இறை சிந்தனையோடு ஒரே சிந்தனையோடு இந்த தீமிதிப்பு வைபவத்திலே கலந்து சிறப்பிக்குமாறு அம்பாக வேண்டுகின்றோம். அன்னையவள் உங்களுக்கு எல்லோருக்கும் வாலிப்பார் என்ற நல்லெண்ணம் எங்களுக்கு இருக்கின்றது. எனவே நீங்கள் கடந்த காலங்களிலே அந்த வைத்த நேர்த்திக்கடனுக்காக இந்த தீமிதிப்பு வைபவம் நீங்கள் கலந்து கொண்டு சிறப்பிக்கின்றீர்கள். எனவே பயபக்தியோடு மெய் உணர்வோடு மனதை ஒருநிலைப்படுத்தி இறைவனின் சிந்தனையோடு இந்த தீமிதிப்பு வைபவத்திலே கலந்து கொள்ளுமாறு அன்பாக வேண்டுகின்றோம். உங்கள ஹால் வைக்கல அந்த ஏரியா துருவுகள் கொண்டு
உற்சவத்தின் இறுதி நிகழ்வான தீமிதிப்பு வைபவம் மிகவும் சிறப்பான முறையிலே அன்னையவளின் சன்னிதானத்திலே இடம்பெறுகின்றன. அந்த தீமிதிப்பு வைபவத்திலே அன்னையவனை நினைத்து மனதை ஒருநிலைப்படுத்தி அம்பாளின் சிந்தனையோடு அந்த தீயிலே நீங்கள் இறங்குகின்ற பட்சத்திலே நீங்கள் அமைதியாக ஆறுதலாக அந்த தீயை மிதித்து கடந்து செல்லலாம் என்பதை நாங்கள் அன்பாக வேண்டுகின்றோம். நீங்கள் இறைவனின் ஒரே சிந்தனையோடு பயபக்தி உணர்வோடு அந்த தீவிரிப்பு வைபவத்திலே நீங்கள் கலந்து அம்பாளின் அருள் பெற்று ஏற்றுமாறு உங்களை அன்பாக அழைக்கின்றோம். நீங்கள் ஒரே சிந்தனையோடு அம்பாளை நெஞ்சில் நிறுத்தி அந்த அமைதியான முறையிலே அந்த தீவிரிப்பு வைபவத்திலே கலந்து கொள்ளுமாறு அன்பாக வேண்டுகின்றோம். அதில் கொஞ்சம் மிதிச்சு நில்லுங்க, அம்மாவை பார்க்கணும், மிதிச்சு இல்லைங்க.
ஆண்டுதோறும் இடம்பெறுகின்ற சிறப்பு நிகழ்வுகளில் ஒன்றான தீமிதிப்பு வைபவமானது மகளூர் முனையூரிலே வீட்டிருக்கின்ற மாரியம்மன் ஆலயத்திலே மிக சிறப்பான முறையிலே பக்தமை அடியார்கள் அரோகுரா கோஷமிட அந்த பக்தி உணர்வோடு தீயிலே தாங்கள் இறங்கி இதோ அம்மாளின் சன்னிதானத்தை அடைந்த வண்ணம் இருக்கின்றார்கள். எனவே இந்த தீமிதிப்பு வைபவமானது சிறந்த முறையில் இடம்பெறுவதற்கு உங்களது பக்தமை அடியார்களாகிய உங்களது ஒத்துழைப்பினை ஒத்தாசினையும் வேண்டியிருக்கின்றார்கள். மகளூர்மனை பனம்புரி பிள்ளையார் முத்துமாரியம்பாள் ஆலயத்தினுடைய பரிபாலன சபையினர், அது மட்டுமல்லாமல் சிறு குழந்தைகளை தீவிதிக்கின்ற அந்த இடங்களிலே விடாமல் உங்கள் குழந்தைகளை பாதுகாத்துக் கொள்ளுமாறு உங்களை அன்பாக வேண்டியிருக்கின்றோம். மண் தோன்றா கல் தோன்றா மண் தோன்றா காலத்திலே மூத்த மதமாக தோன்றிய சைவ சமயத்தின் சிறப்பு தன்மையினை விளக்குகின்ற இந்த தீமிதிப்பு வைபவமானது எந்த மதங்களிலும் இல்லாத ஒரு அற்புதமான நிகழ்வாக கணிக்கப்படுகின்றது. இந்த தீமிதிப்பு நிகழ்விலே கலந்து கொள்கின்ற பக்த மெய்யடியார்களுக்கு இடையூறு விளைவிக்காமல் நீங்கள் எமது பக்த மையடியார்கள் சிறந்த முறையிலே தீமிதிப்பினை மேற்கொள்வதற்கு தங்களது ஒத்துழைப்புகளையும் ஒத்தாசினையும் வேண்டியிருக்கின்றார்கள். மகளூர்மனை பலம்புரி பிள்ளையார் முத்துமாரியம்பாள் ஆலயத்தினுடைய பரிபாலன சபையினர். தீமிதிப்பு வைபவமானது இடம்பெற்ற பின்னர் எமது ஆலயத்திலே இடம்பெறுகின்ற சிறப்பு நிகழ்வுகளில் ஒன்றான பாலை விற்பனவு நிகழ்ச்சியானது மிக சிறப்பான முறையிலே இடம்பெற காத்திருக்கின்றது. எனவே இந்த பாலை விற்பனவு நிகழ்ச்சியிலே கலந்து கொள்ள விரும்புகின்ற பக்த மெய்யடியார்கள் உடனடியாக பாலை விற்பனை நிலையத்துக்கு வருகை தந்து இந்த பொற்புடை தாம்பாளத்திலே வீட்டிருக்கின்ற பாலையினை பெற்று அம்மனின் பாதார விட்டங்களிலே சாத்தி அம்மனின் அருளாசியினை பெற்றேகுமாறு உங்களை அன்பாக வேண்டுகின்றோம். இறுதியாக பாலைக்கு சொந்த உரிமை பாராட்டிக் கொண்டிருக்கின்றார் சேனத்துறையைச் சேர்ந்த தொப்பநாயகம் தமைந்தி தம்பதிகளின் பேரப்பிள்ளைகளான சுபனேஷ் கனியாசுரி. இரு பேரப்பிள்ளைகளும் எந்தவித நோயினுடையமின்றி சகல கலைகளும் பலங்களும் பெற்று இவ்விலவிலே சிறந்த முறையில் வாழ வேண்டும். இதற்கு மகளூர் முனையூரிலே வீட்டிருந்து வேண்டுவோர்க்கு வேண்டும் வரங்களை அள்ளி அருள்மலையாக பொழிகின்ற அந்த முத்துமாரியம்பாள் அருள் பாலிக்க வேண்டும் என்ற அந்த ஒரே நோக்கோடு 500 ரூபாய் இதனை செலுத்த பாலையுடைய மொத்த பெறுமதியோ 34,100 ரூபாய்கள் உயர்கின்றது. தற்போதைய பாலையுடைய மொத்த பெறுமதியோ 34,100 ரூபாய்கள். பாலைக்கு சொந்த உரிமையை பாராட்டிக் கொண்டிருக்கின்றார் சேனத்துறையைச் சேர்ந்த தொப்பநாயகம் தமைந்தி தம்பதிகளின் பேர பிள்ளைகளான சுபனேஷ் கனியாஸ்ரீ ஆகிய இரு பேர பிள்ளைகளும் எந்தவித நோயினுடையவன்றி சகல கலைகளும் பலங்களும் பெற்று இவ்வுலகிலே ஒருவிடாமல் மாற வேண்டும். அது மட்டுமல்லாமல் கல்வி செல்வம் வீரம் போன்ற அனைத்து கொள்கையையும் வழங்கி எமது பிள்ளைகள் இந்த உலகிலே சிறந்த முறையில் வாழ வேண்டும். இதற்கு மகளூர் முறைப்படியிலே இருந்து ஒருவருக்கு வேண்டும் வருவதை அருள்மனையாக போகின்றோம். மொத்தமாரியம்பாள் அருள் பாலிக்க வேண்டும் என்ற அந்த
நிகழ்ச்சிகளில் ஒன்றான தீமிதிப்பு வைபவமானது இனிதே சிறப்பு நடைபெற்று கொண்டிருந்தது. அதனை தொடர்ந்து எமது தற்பொழுது அம்பாளுக்குரிய பூசை இடம்பெற உள்ளதால் இந்த காலை நிகழ்ச்சியினை தற்காலிகமாக நிலைநிறுத்தி பூசை முடிவிட்டது.